இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது திருப்பள்ளி எழுச்சி பாடலில் அடுத்த ஒரு பாடல். மிக அருமையான பாடல், பார்க்கலாம். ஒப்பு உயர்வு அற்ற மெய்ப்பொருடெனும் கதிரோன் உதித்த நன்வினை இருள் ஒழிந்தது, உள்ளமெனும் நற்பெரும் கமலமும் மலர்ந்தது, இவ்வாயால் நவிலரு மாயையாம் திரை பணியகன்றது காண், தப்பிலா உணர்வினால் இறைவனை கருதும் தருணமிக்தே என ஒலித்ததொன் சங்கம், இப்பிறவியினில் மெய்நிலை உணர்ந்திடவே எனக் கருளப்பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடலோட பொருளை பாருங்க. ஒப்பு உயர்வு அற்ற மெய்ப்பொருள் எனும் கதிரோன் உதித்தனன். இறைவனுக்கு யாராவது கம்பேர் பண்ணி சொல்ல முடியுமா? இல்லை இவரை விட உயர்ந்தவங்கன்னு யாராவது இருக்காங்களா என்ன? ஒப்பு உயர்வு அற்ற, இவருக்கு ஈடும் கிடையாது, இவரை விட ஒருத்தர் சமமாக வைக்கிறதுக்கோ உயர்வாக வைக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒப்பு அற்ற, உயர்வு இவரை விட உயர்ந்தவங்க யாருமே அற்ற, எதுவுமே அற்ற மெய்ப்பொருளெனும் கதிரோன், இறைவனாகிய கதிரவன் உதித்தனன். வினை இருள் ஒழிந்தது. அந்த கதிரவன் வந்தால் உலக இருள் போகும். இந்த கதிரவன், மெய்ப்பொருளாகிய கதிரவன் வரும்பொழுது வினையாகிய இருள் ஒழியும். வினை இருள் ஒழிந்தது. இப்போ வினையாகிய இருள் ஒழிஞ்சு போச்சு, கதிரவன் வந்தாச்சு. அடுத்தது என்ன நடக்குதுன்னா, உள்ளமெனும் நற்பெரும் கமலமும் மலர்ந்தது. கதிரவன் வரவு வந்தால் கமலம் மலர்றது இயற்கையான ஒரு நிகழ்வு. அந்த கதிரவன் வரவு கண்டு தண்ணீரில் தாமரை மலருது. இந்த மெய்ப்பொருளாகிய கதிரவன் உதிக்கும் பொழுது வினையாகிய இருள் ஒழிஞ்சு போச்சு. அதனால் இப்போ கதிரவன் வரவு கண்டு என் உள்ளமெனும் கமலம், நற்பெரும் கமலம், அது சாதா கமலம், இது உள்ளமானது. வந்த கதிரவனும் மெய்ப்பொருளாகிய கதிரவன், நம்முடைய உள்ளமும் அதை கண்டு மலருதுன்னா இப்போ நம்முடைய மனமும் அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கு இல்லையா? அதனால் நற்பெரும் கமலம், அடைமொழி கொடுத்து கமலம்னு சொல்கிறார். நம்முடைய உள்ளம் பக்குவப்படும் பொழுது அந்த நிலை அடையுது. நல்ல கமலம், பெரிய சிறப்பு வாய்ந்த கமலம், பெரியனா அளவில் பெரிய அல்ல, சிறப்பு பொருந்திய விரிந்த மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பால் விரிஞ்சு எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அதுதான் நற்பெரும் கமலமும் மலர்ந்தது. இறைவனுடைய வரவு கண்டு வாயால் நவிலரு மாயை. இந்த மாயையை பற்றி நம்ம வாயை திறந்து சொல்லி முடிக்க முடியாது, அப்பேற்பட்டது இந்த மாயை. அந்த மாயையாகிய பனி அகன்றது காண். சூரியன் வரும் பொழுது இருள் விலகும், பனி மறையும், கமலம் மலரும். இந்த இயற்கை நிகழ்வோட இறைவனுடைய வரவையும் நம்முடைய மனசையும் எந்த அளவுக்கு பொருத்தி அழகுபடுத்தி சொல்கிறார் பாருங்க. வாயால் நவிலரு மாயையாம் பனி அகன்றது காண். இப்போ இதெல்லாம் நடந்து போச்சு. தப்பிலா உணர்வினால் இறைவனை கருதும் தருணம் இக்தே என ஒலித்தது ஒன் சங்கம். சங்கநாதம் முழங்குது. என்னன்னு முழங்குது? இதுதான் சரியான நேரம். அதை பற்றியா? மெய்ப்பொருளாகிய கதிரவன் வந்தாரா, அங்கே வினையாகிய இருள் ஒழிஞ்சு போச்சா, உன்னுடைய கமலமானது, இதய கமலமானது மலர்ந்து ரெடியாக இருக்கா, இந்த நேரத்தை விட்டினா ஆசா பாசங்கள் உன்னை எப்படி இழுக்கும், பொறிப்புலன்கள் உன்னை எப்படி ஆட்டி வைக்கும்னு சொல்ல முடியாது. இது சரியான டைம்.
ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காரியத்தை செய்கிறது நல்ல விஷயம். அது மாதிரி இதான் சரியான நேரம், இதை பயன்படுத்திக்கோ. நற்பெரும் கமலமும் மலர்ந்ததையும் வாயால் நவிலரும் மாயையாம் பனியும் போயிடுது. இப்போ பனி போயிடுது, அந்த பக்கம் இருள் போயிடுது, வினையாகிய இருள் போயிடுது. உன்னுடைய கமலமானது இதயமானது மலர்ந்து இருக்குது. இந்த டைமை வேஸ்ட் பண்ணிடாமல் விட்டுடாமல் தப்பிலா உணர்வினால், தப்பில்லாத, குற்றங்கள் இல்லாத, அப்பழுக்கு இல்லாத, வினைகள் இல்லாத, மலங்கள் இல்லாத உணர்வால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். ஏன்னா அதெல்லாம் இல்லாதவன். அப்படி பரிசுத்தனான இறைவனை நம்ம மனசு பரிசுத்தமாக இருந்தால் தான் நெருங்க முடியும். இப்போ அதெல்லாம் உனக்கு சரியாக இருக்குது. தப்பிலா உணர்வினால் இறைவனை கருதும் தருணம் இத்தே என, இதுதான் சரியான நேரம். ஒலித்தது ஒன் சங்கம், சங்கநாதம் கேட்குது, இதுதான் சரியான நேரம், பற்றி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுது. இப்பிறவியினில், இந்த பிறவி கிடைச்சதே இதை உணர்றதுக்காகத்தான், இதை சாதிக்கிறதுக்காகத்தான், இறைவனை அடையிறதுக்காகத்தான், பிறவி பிணியிலிருந்து நீங்கணுன்றதுக்காகத்தான் பல பிறவிகளை கொடுத்து, பல துன்ப இன்பங்களை கொடுத்து, அதன்படி நமக்கு அறிவு விளக்கம் செய்விச்சு, துன்பம் வருதுன்னா நமக்கு ஏதோ ஒரு நல்ல அறிவு விளக்கம் கிடைக்க போகுது, அதை கொண்டு நமக்கு ஒரு நல்ல அனுபவம், நல்ல பாடம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் இடுக்கண் வருங்கால் நகுகன்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கார் போல இருக்குது. அந்த தருணம் சரியான தருணம் இதுதான்னு ஒன் சங்கம் ஒலிக்குது. இப்பிறவியினில் மெய்நிலை உணர்ந்திடவே எனக்கு அருள பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடலை தினம் சொல்கிறப்ப நம்முடைய இதய கமலம் எவ்வளவு மலரும், வினையாகிய இருள் எந்த அளவுக்கு விலகும், மாயையாகிய பனி எப்படி வறண்டு போகும், இதையெல்லாம் சொல்லி பார்க்கணும். அடியார்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இதை சொல்லி சொல்லி எல்லா ஞான பாடல்களும் எல்லா பாடல்களும் ஒருத்தர் கையில் சிக்கிறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் கிடைக்கும். ஒருத்தர் சம்பந்தர் பாடலை கேட்டு உருகலாம், ஒருத்தர் மாணிக்கவாசகர் பாடலை கேட்டு உருகலாம், ஒருத்தர் நாவுக்கரசர் பாடலை கேட்டு உருகலாம், ஒருத்தர் சுந்தரர் பாடலில் திளைக்கலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கையில் கிடைக்கலாம். பாம்பாட்டி சித்தரை கண்டு ஒருத்தர் நினைக்கலாம், பட்டினத்தாரை கண்டு ஒருத்தர் உருகலாம். ஆஹா, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காருன்னு உருகலாம். இறைவனை நெருங்கிறதுக்கு உரிய அத்தனை வழிகளும் அந்த ஒரே காரணத்துக்காகத்தானே. இத்தனை மகான்களை உலகத்துக்கு அனுப்பிச்சது, கடவுள் அனுப்பிச்சதே அந்த ஒரு காரணத்துக்காகத்தானே. அதனால் யாருக்கு எந்த கயிறு கிடைக்குதோ அதை பிடிச்சிக்கிட்டு ஏற வேண்டியது தான். ஒவ்வொருத்தர் கையில் ஒரு ஒரு பாதை கிடைக்கும், எல்லாருக்கும் ஒரே பாதை கிடையாது. இப்போது ஒரு இந்தியாவினுடைய டெல்லிக்கு போனோன்னா எல்லா திசைகள்லேருந்தும் அந்த டெல்லிக்கு பாதை இருக்கும். இப்போ சென்னைக்கு போகணுன்னா சென்னைக்கு ஒரே ஒரு பாதை போட்டிருந்தா போய் சேர முடியுமா? எத்தனை ஊர்லேருந்து எத்தனை பாதைகள் வரும். அந்தந்த ஊர்லேருந்து பாதை இணைப்பு இருக்கும். அது சென்னைக்கு வந்து சேரும்பொழுது, கிட்டக்க வரும்பொழுது தான் பாதைகள் குறையும். தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எங்கெங்கோருந்து வரும் இல்லையா? அதுபோல் மகான்கள் ஒவ்வொருத்தருடைய உபதேசத்தை கேட்டு நோக்கம் என்ன? ஒரே இடத்துக்கு போய் சேரணும். எத்தனை நதிகள் எங்கே தோன்றினா என்ன, கடலுக்கு வந்து கலக்குது இல்லையா? கடலில் கலக்கிற வரைக்கும் நதி ஓடிக்கொண்டே இருக்கும். தண்ணி நடுவில் வற்றி போகிறதுக்கு மக்கள் தான் காரணம். அதோட குணம் கிடைக்கிற தண்ணி ஓடிக்கிட்டே இருந்து கடலில் கலக்கணும். அதுதான் அதோட இயல்பு, நதியோட இயல்பு. அது அப்படியே பள்ளத்தை நோக்கி பாஞ்சிக்கிட்டே இருக்கும் கடலில் கலக்கிற வரைக்கும். அதுபோல் நம்முடைய இந்த பிறவி பிணியிலேருந்து நாம் தப்பிச்சு இறைவனோட திருவடியில் கலக்கணும்னா அது வரைக்கும் நம்முடைய பயணம் தொடரணும், ஆன்ம பயணம் தொடரணும். அப்போ நமக்கு கிடைச்சதை நம்ம பிடிச்சிக்கணும். ஏதோ ஒரு வழி கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை பிடிச்சிட்டு நம்ம ஏறுறதுக்கு தயாராக இருக்கணும். பாதையில் ஓடுறதுக்கும் பற்றி பிடிக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான
ஞானப்பாடல் இது. ஒப்புயர்வற்ற மெய்ப்பொருளெனும் கதிரோன் உதித்த நன்வினை இருள் ஒழிந்தது, உள்ளமெனும் நற்பெரும் கமலமும் மலர்ந்தது, இவ்வாயால் நவிலரு மாயையாம் பணியகன்றது காண். தப்பிலா உணர்வினால் இறைவனை கருதும் தருணம் இஃதே என ஒலித்ததொன் சங்கம், இப்பிறவியினில் மெய்நிலை உணர்ந்திடவே எனக் கருடப்பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடல்கள் தினமும் பாட வேண்டிய பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நல்ல விஷயங்களை உங்களுக்கு கேட்குறது சந்தோஷமாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் எடுத்து காட்டுங்க. இன்னும் எப்படி நான் மாற்றி சொல்லலாம் அப்படின்றத கூட உங்களோட கருத்தை கூட சொல்லலாம். ஒரு அன்பர் ஒரு பாடலை குறிப்பிட்டு சொல்லி இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுபோல் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும், இது தொடர்பான எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் அதை எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை சந்தோஷமாக ஏற்று செய்ய விரும்புகிறேன். வாழ்க வளமுடன். வாழியன்னாலும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.